வணக்கம். கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விஷ்ணுராஜ். +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம் என்பது குறித்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தினந்தோறும் விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பொறியியல் மற்றும் வெளிநாடுகளில் சென்று பொறியியல் படிப்புகள், மருத்துவ படிப்புகள் படிப்பது எப்படி, எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்கும் என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு கலாநிதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனுடைய பேசிக், இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் உள்ள போறப்ப என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாம போகணும் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கவனிக்கணும், உள்ள போகணும், அவங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு போறாங்க, அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு போன உடனே எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குது கிடைக்கலங்கிறது ரெண்டாவது. பட் அது போய் பார்க்க போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். ஹவு டு டேக்கிள் இட்? அந்த நர்வஸ்னஸ் எப்பவும் இருக்கும். ஒரு இன்டர்வியூ போனோம்னா இன்டர்வியூ போறது முன்னாடி என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு ஒரு நர்வஸ்னஸ். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. அது மாதிரி இங்க போறப்ப அது இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா மாணவர்கள் பொதுவா அவங்களோட மனசை எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம்னு இருக்கேன் நான். இப்ப மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, இன்னைக்கு மாணவர்கள் பொறியாளர்களுக்கு வேலை இல்லை, அதனால பொறியியல் கல்லூரி போலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாம் சில மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு இருக்கிற இந்த வேலையில்லா நிலை தொடராது. இந்த 4 வருஷம் வரைக்கும் இதே மாதிரி நிலை வராது. 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது பிக்கப் ஆகி மறுபடியும் வேலை வாய்ப்பு நிறைய வரும். சோ அந்த நேரத்தில் அடடா நம்ம இன்ஜினியரிங் எடுக்காம போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அதை பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி இதை கவனத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, எந்த பிரான்ச் படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை வரும், எந்த கல்லூரியில படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கவலை வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்க் நிறைய வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க முதல்ல எடுக்க வேண்டிய கல்லூரிகள்லாம் இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய கல்லூரிகள், இது ரெண்டுகளையும் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது இந்த பிஹெச்டி டெக், சிஐடி இந்த மாதிரி தனியாரால் நடத்தப்படக்கூடிய அரசு துணையோடு நடத்தக்கூடிய கல்லூரிகள், இவங்கெல்லாம் எய்டட் காலேஜஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி காலேஜஸ்க்கும் சீட் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். முன்னெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒரு 4 கல்லூரிகள் தான் இங்க இருக்குது. ஏசி டெக், அண்ணா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், எம்ஐடின்னு. இப்போ அண்ணா பல்கலைக்கழகமே உறுப்பு கல்லூரிகள் சொல்லிட்டு ஒரு 10 கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு பூரா. சோ ஆகையினால மாணவர்கள் கொஞ்சம் விழிப்போட இந்த மாதிரி உறுப்பு கல்லூரிகள் போய் சேர்ந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஓரளவுக்கு தரம் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஏதோ நம்ம பிரைவேட் காலேஜ் இங்க இருந்து கிடைச்சா பரவாயில்ல, அங்க கிடைச்சா பரவாயில்லன்னா எப்படி பேர் வருது பிரைவேட் காலேஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த ஒரு பில்டிங் பாக்குறாங்க, பில்டிங் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ஆஹா இந்த கல்லூரி நல்லா இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது தவறான எண்ணம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பில்டிங்கை பார்த்து முடிவு எடுத்தோம்னா தவறான முடிவா இருக்கும். அதோட உள்ள இருக்கிற செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள கேட்டாக்கா அவங்க சொல்லுவாங்க. சோ அதுதான் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழிய 4 பேர் சொல்றாங்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது. ஓகே சார், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரவாயில இருந்து, மலர்விழி. வணக்கம் மலர்விழி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார், எங்க பொண்ணு சுவாதி பிரியாங்க சார். நாங்க 195.25 எடுத்திருக்கோம். நாங்க எந்த காலேஜ்ல சேரலாம், அதாவது பிஎஸ்சில பயோ டெக்னாலஜி இல்லைன்னா பயோ மெடிக்கல் படிக்கலாமா அப்படின்னு பாக்குறோம். எங்க பிஎஸ்சிலயா? பிஎஸ்சில இல்லம்மா, நீங்க ஒரு முடிவோட இருக்காதீங்க. மார்க் நல்ல மார்க் ஆகையனால நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பிஹெச்டி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டாம். இந்த பிஹெச்டி மாதிரி இன்னும் நல்ல கல்லூரிகள் இருக்குன்னா அதுங்கள ஏதாவது ஒரு கல்லூரியில கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு திறந்த மனப்பான்மையோட நம்ம போகணும். அப்படி போறப்ப என்ன ஆகும்னு கேட்டாக்கா, ஒருவேளை பிஹெச்டி கிடைச்சா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கலன்னா மற்ற கல்லூரிகள் என்ன இருக்குது, அதுல எந்த துறையில நம்ம படிக்கலாம் அப்படிங்கறத மனசை திடம் பண்ணிட்டு போகணும். அதுக்கு அது ஒரு ஏ கிரேட் காலேஜா இருந்தாலும் ஒரு காலேஜ் மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு போகாதீங்க. போக கூடாது. ரைட், ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க புதுக்கோட்டையில இருந்து கதிர். வணக்கம் கதிர், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. கதிர் வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். காலர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அஜித். வணக்கம் அஜித், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், என்னோட கட் ஆஃப் 191.75. ஓகே. இப்போ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா சென்னையில? என்ன கோர்ஸ்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க ஃபார்வர்டா பேக்வர்டா? ஓசி. ஓசியா?
191க்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகள் 10 கல்லூரிகள் இருக்கு. அதுல எதுலயா ஒரு கட்டாயமா கிடைக்கும். ரைட் சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, என் கட் ஆஃப் வந்து 192.75. ஓகே. எனக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கணும் ஆசை இருக்கு. அதை பத்தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்றீங்களா? சிப்பட்ல ஃபேஷன் டெக்னாலஜி. சிப்பட் சிப்பட்லையா? ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி அதுக்கான எங்க அது ஜாப் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஃபேஷன் டெக்னாலஜி எங்க கொடுக்குறாங்க அந்த கோர்ஸ்? ஆர்டர் கட் ஆயிடுச்சு. அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு நிப்ட்னு இருக்குது. அதுல வந்து அதை ஆஃபர் பண்றாங்க. அது தனித்துறை. அது வந்து ஆல் ஓவர் இந்தியா கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகி அதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க. தனி எக்ஸாம் எழுதுறாங்க. சோ அதனால அது தனி எக்ஸாம் எழுதிட்டு அதுல நம்ம வர்றோமான்னு பாக்கணும். இந்த 192 சொன்னாரே, இதை வச்சுட்டு அது போக முடியாது. ஓகே, அதான் அதுக்கு நம்ம தனியா ஒரு எக்ஸாம் எழுதி அதுல நமக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரியான விஷயம். மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு என்ட்ரன்ஸா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இல்லைங்களா சார்? ஓகே சார். காலர் வந்திருக்காங்க தேனியில இருந்து பத்மாவதி. வணக்கம் பத்மாவதி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கட் ஆஃப் 195 BC. ஓவரால் ரேங்க் வந்து 9422. ஓகே. எனக்கு வந்து டாப் 10 காலேஜஸ் மெக்கானிக்கல் கிடைக்குமாங்க சார்? அப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர் கிடைக்குமான்னு தெரியுமாங்க சார்? அப்புறம் நாங்க ஒரு 3 காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நாங்க மெக்கானிக்கல் கிடைக்கலன்னா வேற எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நாங்க அதை சூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல அதுக்கு அடுத்து இருக்க காலேஜஸ்ல வந்து மெக்கானிக்கல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கணும் சார். ஓகே. நீங்க வந்து 195 அப்படின்னு சொல்லிருக்கீங்க. 93. 195க்கு வந்து ஃபார்வர்டா பேக்வர்டா நீங்க சொல்லல. ஆனா வந்து எதுவா இருந்தாலும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள்ல கட்டாயம் கிடைக்கும். உறுப்பு கல்லூரிகள்லாம் வந்து வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க. அவங்க மற்ற தனியார் கல்லூரிகள் மாதிரி பப்ளிசிட்டி ஜாஸ்தி கொடுக்கறது இல்ல. அதனால மாணவர்களுக்கு வந்து அங்க போலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னு கேட்டாக்கா, அவங்க பப்ளிசிட்டி இல்லைங்கிறதுனால, விளம்பரம் இல்லைங்கிறதுனால நம்ம அங்க போகாம இருக்க கூடாது. அதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்து படிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க சார். அதுல என்னன்னா 3 காலேஜ் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் இன் கேஸ் மெக்கானிக்கல் வந்து அதுல கிடைக்கல அப்படின்னா அடுத்த காலேஜ் நான் செலக்ட் பண்ணி போலாமா? இதுல என்ன இருக்குது? அடுத்த அதாவது அந்த கவுன்சிலிங் போறப்பதானே டிசைட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. பட் இவங்க 3 காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது 4th காலேஜ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க கிட்ட கிடையாது. இல்ல இவங்க கிடையாதுன்னாக்கா இவங்க சொல்ற ஆப்ஷன் இல்ல. இவங்க 3 காலேஜும் கேட்டு அந்த 3 காலேஜ் அங்க கிடைக்கலன்னா இவங்க போற டைம்ல முன்னாடி இருக்க மாணவர்கள் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அது கிடைக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? 4, 5, 6, 7, 8ன்னு ஒரு கல்லூரிகள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்க மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு ஒரு கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். நீங்க மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. இதுங்கள்ல இந்த 4ல எதுல வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். இன்னும் மற்ற துறைகள்லாம் கூட இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து மாணவர்கள் சூஸ் பண்ண வேண்டாம். இந்த 4 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும். கட்டாயமா இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையினால நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு துறை வேற என்ன துறை இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் மெக்கானிக்கல் அப்படின்னு தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. ரைட் சார். ஒரு காலர் வந்திருக்காங்க செஞ்சியில இருந்து மதன்ராஜ். வணக்கம் மதன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. மதன் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், ஃபைன். காலர் கட் ஆயிடுச்சு. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருச்சு, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல கவுன்சிலிங்ல போய் சீட் கிடைச்சிருச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல தான் நான் போய் படிக்கணும், பிஇனாலும் சரி எம்பிபிஎஸ்னாலும் சரி பேசிக்கான அந்த யூஜி டிகிரி நான் போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. அதுக்கும் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சு விடுறவங்களும் நிறைய இருக்காங்க. இங்க படிக்கிறதுக்கும் அங்க படிக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்? நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம மாணவர்கள்லாம் பர்டிகுலர்லி தமிழ்நாடு மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில போஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து அங்க போகணுமா அப்படிம்பாங்க. அந்த மனநிலை மாறி வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்க ஒரு சமாச்சாரம். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி அவங்க போய் வெளிநாடு படிக்கல, அவங்களுக்கு வந்து உலக அறிவு ஜாஸ்தியா கிடைக்கும். அவங்களுக்கு எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம், தொழில் தொடங்கலாம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் சந்தர்ப்பங்கள் அங்க கிடைக்குது. அந்த மாதிரி வெளிநாடு போய் படிக்கல.
அப்பதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது எதை நம்ம அங்க ஆரம்பிச்சா நல்லபடியா இருக்கும், இல்ல அங்கிருந்து பக்கத்து நாட்டுக்கு போலாமா அப்படிங்கறதுக்கெல்லாம் அங்க போய் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையனால மாணவர்கள் அங்க போய் படிக்கிறது நான் வரவேற்கிறேன். அங்க யூனிவர்சிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து சுந்தரம். வணக்கம் சுந்தரம், சொல்லுங்க உங்க சந்தேகம் என்ன? வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்து சுந்தரம் பேசுறேங்க சார். வணக்கம், சொல்லுங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சார், இடஒதுக்கீட்டின்படி பிசி எம்பிசி இருந்து அதிக மார்க் வாங்கின மாணவர் வந்து ஓபன் கோட்டாவில் சேர்த்துக்கலாம்னு சொல்றாங்க சார். இது பற்றி கொஞ்சம் விளக்கம் தேவைங்க சார். அடுத்தது வந்து இந்த எந்த மார்க்கை வச்சு ஓபன் கோட்டாவில் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியணும் சார். இந்த வருஷம் இன்ஜினியரிங் கட்டப்பு ஏறுமா இறங்குமாங்கிறது கொஞ்சம் சாரிட்ட கேட்டு சொல்லுங்க சார். ஏறுமா இறங்குமாங்கிறது நம்ம ஜோசியம் பார்த்து சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது மாணவர்கள் வந்து எல்லா மாணவர்களையும் அவங்களுடைய ஜாதி பிரகாரம் பிரிக்காம மொத்தத்துல வந்து எல்லாரையும் ரேங்க் போட்டு அவங்க வாங்கின மார்க்கை வச்சு ஒரு ரேங்க் போடுறாங்க. ரேங்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மாணவர்கள் வந்து எந்தெந்த கல்லூரிக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேங்க் நம்பர் கொடுத்துடுறாங்க. ரெண்டாவது, அவங்க எந்த பிரிவை சேர்ந்தாங்களோ, பேக்வேர்டா இல்ல மோஸ்ட் பேக்வேர்டா, இந்த மாதிரி இல்ல ஷெட்யூல் காஸ்ட், இந்த மாதிரி பிரிவுகள் எதுன்னு தெரிஞ்சு அந்த பிரிவுக்கு திரும்ப ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. சோ இவங்க மாணவர்கள் வந்து ஒன்னா இந்த ஓபன் கேட்டகரியில போலாம், அது கொஞ்சம் ஜாஸ்தியான மார்க்ல இருக்கும், ஏன்னா மற்ற மாணவர்களோட சேர்ந்து போட்டி போடணும். இது இங்கே ஒரு தனி துறையில வந்துட்டீங்கன்னாக்கா மோஸ்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொன்னா மோஸ்ட் பேக்வேர்டு மாணவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களோட தான் போட்டி போடணும். ஆகையனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் இதுல. ஓகே சார், இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஃபாரின்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கும் பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ், பட் பேமெண்ட் வைஸ்லயும் பார்த்தா நம்ம ஃபீஸ் கட்டுறதுமே பார்த்தோம்னா இங்க படிக்கிறத விட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் படிக்கிறது சீப் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நீங்க இப்ப மெடிக்கல் காலேஜ் நீங்க போனீங்கன்னாக்கா இப்பெல்லாம் கேபிடேஷனே வந்து 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் போறாங்க. அந்த மாதிரி நீங்க போகையில அங்கெல்லாம் வந்து அவ்வளவு லட்சம் கொடுத்தெல்லாம் அங்க யாரும் சேர்த்துறது இல்ல. ஆகையனால அவங்க வந்து மாணவர்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க வெறும் ஃபீஸை கட்டி அவங்க கூட படிச்சுட்டு வர போறாங்க. அந்த வகையில பார்த்தா அவங்களுக்கு வந்து இதை விட அது சீப்பா இருக்கும். இன்ஜினியரிங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இன்ஜினியரிங்க்கு நம்ம கேபிடேஷன் கொடுக்கல நிறைய கல்லூரிகள்ல. அந்த மாதிரி கொடுக்காத நம்ம படிக்கணுங்கிறப்போ வெளிநாடுக்கு நீங்க போய் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இருக்கிற அந்த நாணய ஈக்குவலன்ஸ், கரன்சி ஈக்குவலன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொறியியல் படிக்கிறப்போ. ஹரி கார்த்திக். வணக்கம் ஹரி கார்த்திக், உங்களுடைய கேள்வி என்ன நீங்க சொல்லலாம்? ஹரி கார்த்திக் வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். சார் யாஸ்மின் தெரியும் சார். ஓகே சொல்லுங்க யாஸ்மின். சொல்லுங்க யாஸ்மின். சார் யாஸ்மின் பவீன், ஓரல் ரேங்க் வந்து 8619 சார். ஓகே. பிசிஎம் சார் 270 வந்திருக்குது. தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டியில நமக்கு கிடைக்குமா சார்? என்ன கோர்ஸ் சார்? ட்ரிபிள் இ சார். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 70% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சார் இல்ல இசிஇ கிடைக்கலாம், இல்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா எம்ஐடில கிடைக்கலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், நீங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் துணைவேந்தர் அப்படின்னு நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, பல வருடங்களா பார்த்துட்டு இருப்பீங்க. ஜெனரலா கவுன்சிலிங் போறப்பவும் சரி, இல்ல முடிச்சுட்டு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு புதுசா காலேஜுக்குள்ள வரும்பொழுதும் மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க, கவனிக்க வேண்டிய விஷயங்கள்? இந்த மாணவர்கள் எல்லாம் பொறியியல் கல்லூரி போன உடனே நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அவங்க ஸ்கூல்ல எப்படி நடந்தது அதே மாதிரி நடக்கும் எதிர்பார்த்துறாங்க. இங்க வந்து காலேஜில் வந்து ஸ்கூல்ல நடத்துன மாதிரி நடத்துறதே இல்லை, இது வேற விதமா நடத்துறோம். அதனால அதுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மாணவர்கள் வந்து இங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த உடனே ஏதோ கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணி லேபரட்டரி போனா அதுவே போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல, இல்ல அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு பக்கத்துல, இல்ல பஸ்ல போறப்போ வர்றப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பாக்குறாங்க, ஒரு சின்ன இது லேபரட்டரி பாக்குறாங்க, அங்க போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இவங்களா ஒரு தன்னுடைய சொந்த முயற்சியினால அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா
அதெல்லாம் அவங்க படிக்கிறப்போ அது நல்ல உபயோகமா இருக்கும். ரைட் சார், முடிச்சதுக்கப்புறமா அது பயன்படும். இதை பத்தி நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து மேகலா. வணக்கம் மேகலா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம் நீங்க? சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார், நம்ம சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து எங்க பாப்பா வந்து 182 சார் கட் ஆஃப் மார்க்கு. ஓகே சார். இப்ப வந்து மெட்டலாஜிக்கல் படிக்கலாம்னு சொல்லி நினைக்குதுங்க சார். சார் அதை பத்தி தெரியாது, கொஞ்சம் தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லம்மா, மெட்டலர்ஜி எடுக்கலாம், நான் வேண்டான்னு சொல்லல. மெட்டலர்ஜி மட்டும் எதிர்பார்த்துட்டு போய் கிடைக்கலன்னா கஷ்டப்படக்கூடாது. ஆகையினால நீங்க மற்ற துறைகள் ஏதாவது நீங்க சூஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருங்க. நீங்க நம்ம எந்த துறை படிச்சாலும் நம்ம வாழ்க்கையில மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெட்டலர்ஜி அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செக்டர், கோர்ல வராம ஸ்பெஷலைஸ்டு செக்டர். ஓகே சார், ஃபைன். இன்னொரு காலர் வந்திருக்காங்க நெல்லையில இருந்து சாந்தி. வணக்கம் சாந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சாந்தி, சொல்லுங்க சார். நாங்க திருநெல்வேலி வீடு பேசுறோம் சார். என் பொண்ணுக்கு வந்து 198 இருக்குங்க சார். அவ வந்து பி லெட்டர் இருக்கு படிச்சுன்னு நினைக்காங்க சார். எந்த குரூப் எடுக்கலாம் சார்? பி என்ன கோர்ஸ் பண்ணணும்ன்றீங்க? இல்லங்க சார், அவ வந்து பி காலேஜுக்கு லெக்சருக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க சார். கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் வேலைகளுக்கு போகாம டெஸ்ட் எழுதி படிக்கணும்னு, டெஸ்ட் எழுதி வேலைக்கு போகணும்னு நினைக்காங்க சார். அப்ப எந்த இதை எடுக்க, ஈஸியா ட்ரிபிள்இயா எது எடுத்தா நல்லா இருக்குங்க சார் லெக்சருக்கு போறதுனா? லெக்சரரா போகணும்னா நீங்க எதை வேணா எடுக்கலாமா, எது கிடைச்சாலும் பரவாயில்ல, படிக்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு லெக்சரரா போகணும்னா இந்த வர்ற காலத்துல எல்லாம் வந்து வெறும் பேச்சுலர்ஸ் டிகிரி பத்தாது, எம்டெக் எம்இ பண்ணணும். அதுக்கு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் பிஹெச்டி பண்ணணும். இந்த ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணுவாங்களாங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்க பண்ண சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்ல. 12th முடிச்சதுக்கு அப்புறம் குறைந்தது ஒரு 7 வருடங்கள் படிப்பு மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லெக்சரரா போறதுக்கான வாய்ப்பு. அது குறைந்தபட்சம் 7 வருடங்கள். ஆமா, 7 வருடம். ஓகே சார், ஃபைன். இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது மாணவர்கள் வந்து கல்லூரி போய் சேர்ந்த உடனே நம்ம ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு ஸ்கூல் மாதிரியே போயிட்டு இருக்க கூடாது. நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பள்ளிக்கூடங்கள்ல, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்நாட்டில் சொல்ல போனா நாமக்கல் அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கிருந்து என்ன பண்றாங்க, நாமக்கல் பேர் கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக அவங்களே வந்து வேற ஊர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 11th கிளாஸே நடத்துறது இல்ல, 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் நடத்தி அந்த மார்க் நிறைய வாங்கி அனுப்பிச்சுடுறாங்க. நாளைக்கு மறுபடியும் இங்க கல்லூரி வந்து சேர்ந்த அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சரி, அவங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த பிசிக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அவங்களுக்கு புதுசா இருக்குது. என்னமோ ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. அதுல வந்து அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம், மார்க் நிறைய வாங்கியிருந்தாலும் நம்ம படிப்புல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோங்கிறத மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ஒழுங்கா அதுல படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்றைய நம்ம நிகழ்ச்சியில வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா 12th முடிச்சவங்க இன்ஜினியரிங் போனாங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஃபாரின் காலேஜஸ்ல போய் படிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். கல்லூரி வாசல் நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.